பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 36, 37வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த கடைசி வார்த்தையை மட்டும் வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். தேவன் நம் மீது அன்பு கொண்டவர், அவரால் நாம் அனைத்திலும் பெரும் வெற்றி பெறுகிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு, இவை எல்லாவற்றிலும் நம் மீது அன்பு வைத்தவரின் மூலமாய் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். இதுல சொல்லப்பட்டுள்ள ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் வெற்றி அடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவர் மூலமாக, கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாகிய நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதில் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதுமே ஜெயத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது போல, ஆனா நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்பவுமே நாம ஜெயிக்கிறவர்களா இல்லை. பல நேரங்கள்ல நம்ம தோற்று போகிறோம், பல நேரங்கள்ல முறுமுறுக்கிறோம், பல நேரங்கள்ல நாம் விழுகிறோம், சோர்வடைந்துடுறோம். இனி இதே வேணாம், ஜெபமே வேணாம், வேதமே வேணாம், சபையே வேணாம், ஊழியமே வேணாம் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல முடிவெடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றி இருக்கிறாரே தவிர தோல்வி அடைய வைக்கிறவர்களாக ஒரு நாளும் நம்மளை மாற்றலாம். எதுலலாம் நமக்கு ஜெயத்தை தருகிறார் அப்படின்னா, முந்தின இதுல போட்டிருக்கு என்ன அப்படின்னா, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறாராம். இன்னும் சொல்ல நிறைய ஆட் பண்ணலாம். என்னன்னா, பாவமா இருந்தாலும் தேவன் நமக்கு அதுல ஜெயத்தை தருகிறார். மனிதர்களா இருந்தாலும் அதில் நமக்கு ஜெயத்தை தருகிறார். பிசாசின் போராட்டமா இருந்தாலும் ஜெயத்தை தருகிறார். இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற, ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அதில் நமக்கு ஜெயம் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்கள்ல நாம முயற்சி பண்ணி நிறைய நேரங்களில் தோற்று போயிடுறோம். அதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறத நம்மளே என்ன பண்ணிடுறோம், முடிவு பண்ணிடுறோம். அதிக தோல்வியை பார்த்து இனி நமக்கு என்ன பண்ண முடியல, நம்மளால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள நல்ல ஆழ்மனதுல தங்கி நாம நம்மளுடைய லைஃப் இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு வரையறை அதுல வச்சிடறோம். ஆனா தேவன் நம்ம எப்படி பார்க்கல, அவர் நம்மை ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். சிலுவையில அதற்காக தான் நமக்காக மரித்து இருக்கிறார். ஆமென். சிலுவையில அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த கிரயத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கா, ஜெயம் கொள்கிறவர்களாய். அதனால இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற, நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருவேளை சில பாவங்கள்ல நீங்க உழன்று கொண்டிருக்கலாம். ஆனா அதை ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு வெற்றியை தாங்கன்னு சொல்லி நாம கேட்கும் பொழுது நிச்சயம் அதற்கு அவர் சூழ்நிலைகளை மாற்றி வெற்றியை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தரித்திரங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அதுல ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனம் நீதிமொழிகள் வரும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி. அப்போ நீங்க நிறைய நேரங்கள் தோற்று போயிருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்றேன். தேவன் உங்களை தோற்று போகிறவர்களாக அல்லது தோல்வியில் மூழ்கி போகிறவர்களாக இல்லாமல் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவாராக. பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை மன அழுத்தத்திற்குள்ளேயும் ஆண்டவரை விட்டு தூரமா கொண்டு போற மாதிரியும் நம்மளை என்ன பண்ணிருக்குது, மாற்றிடுது. ஆனா தேவன் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க அப்படின்னு. நிச்சயம் அதுல நமக்கு அவர் வெற்றியை தருவார். இந்த உலகத்துல எத்தனையோ உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும், எத்தனையோ பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் எத்தனையோ தோல்விக்கு அப்புறமா தான் சில வெற்றிகளை என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அதே போல இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள் அது ஒரு முடிவு அல்ல. தேவன் உங்களை ஜெயிக்கிறவர்களாக, கடன் பிரச்சனையிலையோ இல்ல சூழ்நிலைகளையோ பொருளாதார பிரச்சனைகளையோ பாவத்திலோ எதுவா இருந்தாலும் தேவன் உங்களை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவாராக. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கட்டும். இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.